ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்ல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸஸ் ஃபார் தேர்ட் இயர் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ். Human resources management function can broadly classified into two major functions. One is managerial function, another one is ஆப்பரேஷனல் ஃபங்ஷன். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்ஆர்எம் உடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதையே 2 கேட்டகரியா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு மேனேஜரல் ஃபங்ஷன், அனதர் ஒன் இஸ் ஆப்பரேஷனல் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. மேனேஜரல் ஃபங்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, மேனேஜிங் எஃபிஷியன்சி ஒரு நிர்வகிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான ஃபங்ஷன தான் வந்து மேனேஜரல் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆப்பரேஷனல் ஃபங்ஷன். ஆப்பரேஷனல் ஃபங்ஷன் அப்படின்றது எந்தெந்த வொர்க்க, பெர்ஃபார்மன்ஸஸ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதெல்லாம் ஆப்பரேஷனல் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜரல் ஃபங்ஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது என்னெல்லாம்னா, பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். இது நீங்க ஒரு ரேண்டமா மனப்பாடமாவே இவ்வளோ நாளா படிச்சிருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஹெச்ஆரா இருந்தாலும் சரி, ஒரு பிளான் டூ ஸ்டார்ட்டிங் அ பிசினஸ் அப்படின்னாலும் சரி, ஒரு பிசினஸோட இனிஷியல் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னாலும், வாட் எவர் த வொர்க் வில் பி கோயிங் டு ஸ்டார்ட் இன் அ ப்ரொஃபஷனல் வே, ஃபர்ஸ்ட் யூ கோயிங் டு பிளான் பிஃபோர் வென் யூ ஸ்டார்ட். Planning is the initial purpose to prepare some basic agenda for what you're going to do for any kind of program or scheduling or actions. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ப்ரீ பிளான்டா ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு ரிப்போர்ட் தான். என்ன எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது பிளானிங் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் ஹெச்ஆர் ஒர்க் நீங்க பண்ண போறதுனாலும் முன்னாடியே நீங்க ப்ரியாரா என்ன பண்ணியிருக்கணும், பிளான் பண்ணியிருக்கணும். ஆர்கனைசிங் இஸ் செட் டு பி அஸ் ஹவ் யூ கோயிங் டு ஆர்கனைசிங் த மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறீங்க. ஆர்கனைசிங் அப்படின்றது ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது? இப்போ ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா, அந்த டாஸ்க்க எப்படி வந்து ஒருங்கிணைச்சு வேலை வாங்குறது அப்படின்ற ஸ்கில் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்ல இருந்திருக்கணும். அது நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட். ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் தே கோயிங் டூ டூ பெர்ஃபார்ம் எனி கைண்ட் ஆஃப் டாஸ்க் அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும். அண்ட் மேனேஜரல் ஸ்கில்ல இருக்கிறவங்களுக்கு, மேனேஜரல் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு, மேனேஜர்ஸ்க்கு இவங்க எல்லாருக்குமே இந்த பேசிக் ஸ்கில்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணணும்? இருக்கணும். நெக்ஸ்ட் வி கோயிங் டூ சி ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் அப்படின்றது ரெக்ரூட்மெண்ட். எப்படி வந்து ஆட்கள வந்து சேர்க்கறது அப்படின்றது தான் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் இஸ் செட் டூ பி ஆஸ் மேன் பவர் பிளானிங் பிஃபோர் த கன்சர்ன் அண்ட் பிஃபோர் த பர்ட்டிகுலர் கன்சர்ன் ஆர் த work objective may go for a good planning for manpower. Then they go for a recruitment, selection, placement, and placing a right person in the right position. இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்டாஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாஃபிங்ன்றது மேஜர்லி கான்சன்ட்ரேட் அபௌட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க. இந்த பிளேஸ்க்கு நான் இவங்கள போட்டு ஒர்க் பண்ண வைக்கணும். இந்த பிளேஸ்க்கு இந்த ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு எம்ப்ளாயி வேணும் அப்படின்னும்போது, நான் அந்த பர்ட்டிகுலர் ஒர்க்குக்கு வந்து கரெக்ட்டான பெர்சன நான் என்ன பண்ணி ஆகணும், பிளேஸ் பண்ணி ஆகணும். தட் இஸ் செட் டூ பி ஆஸ் ஸ்டாஃபிங். நெக்ஸ்ட் வி கோயிங் டூ சி டைரக்டிங். இப்போ நீங்க ஆஃப்டர் ஸ்டாஃபிங் பண்ணிட்டீங்க, ரெக்ரூட் பண்ணிட்டீங்க, பிளேஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வொர்க்கு, அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத டைரக்ட் பண்ணணும். டைரக்டிங் இஸ் செட் டூ பி அஸ் மேனேஜர் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கைடிங் தட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்க நீங்க எதுவுமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலன்னா, தே ஆர் சிம்பிள் ஐடில். ஸோ கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கணும். இதுதான் உங்களோட இன்னைக்கான டாஸ்க். இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். தென் அவங்கள கைட் பண்ணணும். இந்தந்த வேஸ்ல பண்ணுங்க. இப்படி பண்ணா சிம்பிளா பண்ணலாம். இது பெட்டர் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணணும். தென் ட்ராக்கிங் த பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் வந்து டைரக்டிங் சொல்லுவாங்க. தென் வி கோயிங் டூ சி கண்ட்ரோலிங். ஸோ நாட் ஒன்லி ஃபார் டைரக்டிங் த எம்ப்ளாயீஸ், வி கோயிங் டூ கண்ட்ரோலிங் ஏதாவது எரர்ஸ் இல்லாம, மிஸ்டேக்ஸ் இல்லாம, ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகாம, மினிமைஸ் விச் இஸ் கோயிங் டூ மினிமைசிங் த எரர்ஸ் அண்ட் அன்னெசசரி டாஸ்க் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டா, வொர்க்கோடைய பெர்ஃபார்மன்ஸ், வொர்க்கோடைய ப்ரொடக்டிவிட்டி அது எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். விச் இஸ் ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும், ஆர்கனைசேஷனுடைய கோல ரீச் பண்றதுக்காகவும் தான் கோயிங் டூ யூசிங் தீஸ் டெக்னிக்ஸ். ஸோ இதுதான் என்ன ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, மேனேஜரல் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. Now we're going to see operational function. ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல மேனேஜரல்லா அதாவது நிர்வகிக்கிற முறையில வேலை எப்படி நடக்குது அப்படின்றத அந்த பிளானிங், ஆர்கனைசிங் அப்படின்ற கான்செப்ட்ல பார்த்தோம். இப்போ வந்து ஆப்ரேஷனல் அப்படின்றது செயல்பாடுகள் எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்றது தான் பார்க்குறோம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல செயல்முறை வடிவில் இப்போ என்னென்ன ப்ராசஸ்லாம் அவங்க பண்றாங்க, எந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறாங்க ஹியூமன் ரிசோர்சஸ்ல அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம்.
அத வந்து ஒரு 4 கேட்டகரியா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட், ஹெச்ஆர் டெவலப்மென்ட், காம்பன்சேஷன் மேனேஜ்மென்ட் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன். எம்ப்ளாயி ரிலேஷன் அதர்வைஸ் known as இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஹெச்ஆர்எம் வந்து ஒரு நல்ல பேப்பர். எப்படின்னா ஹியூமனோட ரிசோர்ஸஸ எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றத நம்ம படிக்கிற ஒரு டாபிக் அது. ஹியூமனோட ரிசோர்ஸஸ மேனேஜ் பண்ண தெரிஞ்சாலே நம்மளால நெறைய விஷயம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், ஃபேஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டூ மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாய்மென்ட் அண்ட் ஹெச்ஆர் டெவலப்மென்ட், காம்பன்சேஷன், எம்ப்ளாயி ரிலேஷன். இப்ப இதுல இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்றத உள்ள பார்க்க போறோம். எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது? வேலை இல்லையா? எம்ப்ளாய்மென்ட்னா வேலை. ஸோ வேலை அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்னா ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் இருக்கு. எம்ப்ளாய்மென்ட்டா ஹெச்ஆர்எம்ல என்னலாம் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் பிளான் பண்ணுவாங்க. இந்த நெக்ஸ்ட் டாபிக்ல நீங்க அதான் பார்க்க போறீங்க. ரெக்ரூட்மென்ட் இருக்கும். ஆள் சேர்ப்பு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தன நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் அப்படின்றத அவங்க கிட்ட குடுத்துருவாங்க. எந்தெந்த செக்டார்ஸ்லலாம் அவங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இப்போ ஹெச்ஆர் கிட்ட வந்து யார் வேணா இன்டர்வியூக்கு போலாமா? அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி கிடையாது. இப்போ அது வந்து கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய செக்டாரா இருந்தா, அங்க எந்த மாரி லேபர்ஸ்லாம் எடுக்குறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜாப் வருது அப்படின்னா, நீங்க பேப்பர்ல வந்து ஒரு வாண்டட் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதுல வந்து எந்த கம்பெனி அது? எந்த மாரி டெசிக்னேஷனுக்கு, என்ன குவாலிஃபிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆள் எடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஜாப் அனலைசிஸ், ஜாப் டிசைன்ல வந்து நீங்க இன்னும் பிரீஃபா படிப்பீங்க. தென் அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா எத்தன இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு? ஸோ இத பேஸ் பண்ணி தான் வந்து அப்ரோச் பண்ணணும். ஹெச்ஆரும் அப்படிதான். ஈவன் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபைடு ஸ்டாஃபா இருந்தாலும், அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த கன்சர்ன்க்கு இந்த பர்ட்டிகுலர் டெசிக்னேஷனுக்கு இந்த பெர்சன் ரைட்டா இருப்பாங்களா அப்படின்றத பிளேஸ் பண்றது தான் ரெக்ரூட்மென்ட். அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்றது தான் செலக்ஷன். செலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராசஸ் இருக்கும். இம்மீடியட்டா செலக்ட் பண்ணிட மாட்டாங்க. இந்த பெர்சன் ஓகே அப்டின்னா வந்து இம்மீடியட்டா செலக்ட் பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்கு நெறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஓரல் டெஸ்ட்ஸ் இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அப்ரிசியேஷனல் டெஸ்ட் இருக்கும். கிராஸ் செக் டெஸ்ட் இருக்கும். ரெஃபரன்ஷியல் செக் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. மேபி அந்த பெர்சன் வந்து தே ஆர் ஃபிட் ஃபார் ஜாப். ஆனா பிசிக்கலா அவங்க வந்து வீக்கா இருக்காங்க. நாங்க எடுக்கிற இந்த ஜாபுக்கு வந்து பிசிக்கலா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கணும். மேபி அவங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா, அது மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இப்படிலாம் செலக்ட் பண்ணிட்டு ஒருத்தர பிளேஸ் பண்றது. ஆஃபர் லெட்டர் குடுத்து பண்றது தான் பிளேஸ்மென்ட். இதுதான் நீங்க எம்ப்ளாய்மென்ட்ல பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் கோயிங் டூ சி டெவலப்மென்ட். நம்ம ஆல்ரெடி ஸ்கோப்லவே நெறைய பார்த்துட்டோம். டெவலப்மென்ட் அப்படின்றது எம்ப்ளாயிக்கு வந்து வேலை குடுக்கறதோட விட்டுறாம, அவங்களோட கேரியர டெவலப் பண்றது. அவங்களுடைய ஜாப்லுடைய கெரியர் டெசிக்னேஷன டெவலப் பண்றது. எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃப்ரெஷருக்கு மட்டும் ஹெச்ஆர்எம் அதாவது ஹெச்ஆர்எம் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஹெச்ஆர்எம் மூலமா ஃப்ரெஷருக்கு மட்டும் அ கெரியர் டெவலப்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்க மாட்டாங்க. மோர் தென் தட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயியா இருந்தாலுமே, வொர்க்ல அவங்க பெருசா ஷைன் பண்ணணும். வொர்க் வந்து நல்லா எஃபெக்டிவா பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் ட்ரெய்னிங் அவங்க அவங்களையும் டெவலப் பண்ணிக்கணும். ஆர்கனைசேஷனையும் ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜினுக்கு கொண்டு போறதுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்றதுனால, ஆர்கனைசேஷன்ல ட்ரெய்னிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மென்ட் டெவலப்மென்ட் அண்ட் டெவலப்பிங் த கெரியர் பிளான். ஸோ அது இதனால அவங்களுடைய அவங்களுடைய வேலை செய்ற வேலை அனுபவம், வேலை திறன் எல்லாம் மேம்படுது. தட் இஸ் to be as career development. Then we going to see performance appraisal. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எப்படி வந்து ஒருத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ வந்து அப்ரைஸ் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பத்தி நம்ம பார்த்துட்டோம். அது வந்து பர்ட்டிகுலரா ஒரு எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு அப்ரைசல் குடுக்குறது. அப்ரைசல் இன் சென்ஸ் அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் குடுப்பாங்க, ரிவார்ட்ஸ் குடுப்பாங்க. இதெல்லாம் தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சொல்லுவாங்க. எப்படி வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல வந்து அனலைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயியுடைய செல்ஃப் இவாலுவேஷன் அதாவது அவங்க செல்ஃபா எப்படி இருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு வொர்க்கு ஆர்கனைசேஷன்ல எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து நல்லா மானிட்டர் பண்ணுவாங்க. தென் பிஹேவியர் செக்கிங் அப்படின்னு இருக்கும். அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, தேர் ஆட்டிட்யூட், அந்த நார்ம்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. இன் அண்ட் அரவுண்ட் ஆர்கனைசேஷன் 360 டிகிரி ஃபீட்பேக் அதாவது வந்து 360 டிகிரி ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ்ல அவங்க பண்ணக்கூடிய கான்செப்ட்.
ஒரு எல்லா வியூஸ்லேருந்தும் பியர் ஸ்டாஃப்ஸ் கிட்டேருந்தும் சரி, எல்லா வியூஸ்லேருந்தும் வந்து ஒரு எம்ப்ளாயியோடைய பிஹேவியர் அண்ட் தேர் ஃபீட்பேக் அவங்க கிட்டேருந்து இந்த பர்ட்டிகுலர் பெர்சனுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு எடுத்த உடனே ஒருத்தவங்கள அப்ரைஸ் பண்ணிட முடியாது இல்லையா? இப்போ அந்த பெர்சன வந்து நம்ம ஹையர் பொசிஷன் கொண்டு போறதுனால, அதர் எம்ப்ளாயீஸ் ஆர் டு பி ஹேப்பி அப்படின்றத அவங்க என்ன பண்ணிப்பாங்க, செக் பண்ணிப்பாங்க. தென் இன்னும் கொஞ்சம் சில ஆர்கனைசேஷன்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்கனைசேஷன் தே மெயின்டெயின் ரேட்டிங் ஸ்கேல். ஒரு ரேட்டிங் ஸ்கேல் வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலமா மெயின்டெயின் பண்ணுவாங்க. தோ தோஸ் எவ்ரிஒன் மே பி ஹேப்பி அப்படின்றத பண்ணுவாங்க. சம்ஒன் யூஸ்ட் ரேங்கிங் மெத்தட் மூலமா தே அனலைஸ் த எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ். திஸ் இஸ் ஃபார் ஒய் இன்சென்ஸ் which are used for regular view of job and the performance of the particular employee in an organization. அதுல அவங்களுடைய ஒரு ரெகுலர் வியூ எப்படி இருக்கு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, not only for work, in another organization, the performance and the attitude and behavioral checking are used for performance appraising system. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் அப்படின்றது ஈடு கொடுக்கறது, ஈடு கட்டுறது அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு கம்பெனியில் வந்து ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸ்க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலரிஸ். கம்பெனி என்ன பண்ணும், இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா சேலரியை தான் கொடுக்கும். அவங்க எங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்க, அவங்க உழைப்பு கொடுக்குறாங்க, அவங்களுடைய வேலையை செஞ்சாங்க, அதுக்கு என்ன கொடுக்கணும், சேலரிஸ் தான் கொடுக்கணும். இப்போ காம்பன்சேஷனில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா சேலரி அண்ட் வேஜஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போது எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து இன்றைக்கி வேலை செஞ்சுருக்காங்க, இத்தனை பேர் எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வேலைக்கான ஊதியத்தை கொடுக்கணும். இப்போது இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. வேஜஸ் அண்ட் சேலரிஸ்ன்னு தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வேஜஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். வேஜஸ்ன்றது பேயிங் ஃபார் டெய்லி பேமெண்ட்ஸ், அதாவது தினக்கூலின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக அன்றைக்கி செட்டில் பண்ணுறதுக்கு பேர் வேஜஸ். சேலரி செட் டு பி ஆஸ் பேயிங் ஃபார் 30 days, சில கன்சர்னில் 28 days அந்த மாதிரி பே பண்ணுறாங்க. 30 daysக்கு மொத்தமாக சேர்த்து வாங்குறது சேலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குறிப்பிட்ட நேரத்தை விட்டு அதிக நேரம் ஒர்க் பண்ணுறத ஓவர் டைம் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடி வேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸில் நிறைய ஓவர் டைம் ப்ராசஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து 24/7 ஒர்க் இருந்துக்கிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சீசன் டைம்ஸில் ஒர்க் பீக்கில் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஓடி எம்ப்ளாயீஸை வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அதிகமான பேவை, அந்த ஓவர் டைமுக்கான பேஸை அவங்க என்ன பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. டிப் இன்கம் அப்படின்னு இருக்குது. இப்போது உங்களுக்குன்னு சில ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு பூஸ்டப் பண்ணுறதுக்காக டிப் இன்கம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிப் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சில கன்சர்ன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் மோட்டோவில் போகிற நிறைய கன்சர்ன்ஸ், இப்போது சில கன்சர்ன்ஸில் சேல்ஸ் செக்டார்ஸ்க்கெலாம் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்சென்டிவ்ஸ்க்குன்னு ஒரு தனி ஸ்லாபே இருக்குது. ஸோ இந்த டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்சென்டிவ்க்குள்ளே நீங்கள் வருவீங்க. எங்களுக்குன்னு கம்பெனிக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது. அந்த நார்ம்ஸ் படி நீங்கள் எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா யூ டேக் ஓவர் த இன்சென்டிவ்ஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. உயர் ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போனஸ் பே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போனஸ்னால் நீங்கள் எல்லாருமே நினச்சிட்ருப்பீங்க அது ஒரு ஃபெஸ்டிவலுக்காக கொடுக்குற பே அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. போனஸ் இஸ் நாட் லைக் தட். இப்போ ஃபெஸ்டிவல் பே கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனில் மல்டி ரிலீஜன் பீப்புளும் இருப்பாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தானே போனஸ் கொடுப்பாங்க, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் கொடுக்கறதில்ல. போனஸ் இஸ் செட் டு பி ஆஸ், எனக்கு தெரிஞ்சுக்கோங்க, போனஸ் இஸ் செட் டு பி ஆஸ் இட்ஸ் அ ப்ராஃபிட் ஷேரிங். கம்பெனியில் வந்து எப்போவுமே ஒரு ரீச்சில் வந்து ப்ராஃபிட்டை கம்பெனியோட ஆஃப்டர் ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட்டை எம்ப்ளாயீஸ்க்குன்னு சம் பர்சன்டேஜை அவங்க அலாட் பண்ணி எடுத்துகிட்டு அது அவங்களுக்கு எப்போ தேவைப்படும், ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் யூஸ்வலாக மணி அதிகமாக தேவைப்படும் இல்லையா, அப்போது அந்த ஃபெஸ்டிவல் டைமில் அவங்க அது போனஸாக என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. போனஸாக வந்து ஹாப்பியாக என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ் கொடுக்குறாங்க. அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா போனஸ்ன்னு சொல்லுவாங்க. போனஸ் இஸ் எக்ஸாக்ட்லி சே டு பி ஆஸ் ப்ராஃபிட் ஷேரிங், ரைட். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து காம்பன்சேஷனை மேனேஜ் பண்ணுறது எம்ப்ளாயீஸ்க்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் நான் பார்க்க போகிறது ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ். ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் வந்து ப்ராபபிளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கன்சர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சில கன்சர்ன்ஸ் அந்த பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷன் நார்ம்ஸ் படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்க்குன்னு சில சிஸ்டம்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. இதை வந்து அவங்க ஸ்பாட்லேயும் பே பண்ணுறாங்க. அதர்வைஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஆஃப்டர் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க வேலை முடிச்சுட்டு போன பிறகும் கூட பே பண்ணுறாங்க. என்னெல்லாம் அந்த பெனிஃபிட்ஸ் மேம் அப்படின்னா, லைஃப் டிசபிலிட்டி, அதாவது நம்ம வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் இறந்துடுறாங்க, இல்லை ஆக்சிடெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது. அதான் நான் உங்களுக்கு ஸ்கோப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியோடைய அவங்களோட வெல்ஃபேர்க்காக, அவங்களோட பெனிஃபிட்காக அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுடைய சில்ட்ரன்ஸோடைய எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, எஜுகேஷ்னல் அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறது, டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, கம்பெனி ஸ்டோர்ஸ் மூலமாக ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்பேர்ட் டு ஷாப்ஸ் அவங்க மினிமமாக என்ன பண்ணுறது ப்ரொவைட் பண்ணுறது. அப்புறம் நீங்கள் நிறைய கன்சர்ன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க, கம்பெனியில் பார்த்தீங்க, இல்லை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மீல்ஸ், ஏதாவது ஒரு மீல் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று காலை பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டுக்கிறதுனாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை யூஸிங் டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி மினிமமாக என்ன பண்ணுவாங்க, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இருக்குது கம்பெனிஸில். நீங்கள் இன்னும் வந்து இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் கம்பெனிஸ்லலாம் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. தென் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாயிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரணும்னு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் வந்து சம் கன்சர்ன்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் தான் வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறாங்க, விச் ஆர் ஆல் say to be as welfare of the employees, social welfare of the employees of the schemes தான் வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.